above, tiny living space. More common space but less living space. Highest carpet area up to 70% only in James. தீவிரவாதிங்க தாக்குனா தாக்கட்டும், ஆனா ரெண்டும் பக்கத்து பக்கத்து நாடுதானே, ஒன்னா சேர்ந்து அமைதியா வாழலாமே என அமைதி பேச்சுவார்த்தைக்கு பேட்டி மூலம் இந்தியாவை அழைக்க வந்த பாகிஸ்தான் தூதருக்கு நன்றாக நலங்கு வைத்து அனுப்பியுள்ளனர் யால்டாவும் சிங்கும். அது குறித்து இந்த செய்தியில் பார்க்கலாம். பாகிஸ்தான் இந்த போரை பெரிதாக்க நினைக்கவில்லை, அவாய்ட் செய்ய நினைத்தோம். பகல்காம் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தி தீர்வு காணலாம் வாருங்கள் என்று இந்தியாவை அழைத்தோம். அந்த சர்வதேச விசாரணைக்கு நாங்களும் இணைய தயாராக இருந்தோம் என பாகிஸ்தானுக்கு அப்பாவி முகம் இருப்பதாக அந்த பேட்டியில் காட்டிக்கொண்டார் இங்கிலாந்துக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது ஃபைசல். பாகிஸ்தான் பிரச்சனைய பெருசாக்க விரும்பலன்னு சொன்னீங்களே, இப்பையும் அதே முடிவுல தான் இருக்கீங்களா என நெறியாளர் யால்டா கேட்ட உடல் மொழி தற்போது இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதலை கேட்காமல் கேள்வியாக கேட்டது. அச்சச்சோ, நாம சொன்ன பதில்ல இருந்தே கேள்வி எழுப்புறாங்களே என சில நொடி யோசித்த பாக் தூதர் முகமது ஃபைசல் பாகிஸ்தானோட முதல் சாய்ஸ் என்பதே அமைதிதான் என்றார். முதலில் எங்களை நம்பாதீங்க என உளறிவிட்டு, ஐயோ பதட்டத்துல உண்மையை உளறிட்டோமே என சுதாரித்து இந்தியாவை நம்பாதீங்க என்றார். 2008 மும்பை அட்டாக் நடந்ததே, அப்போதும் இன்வெஸ்டிகேஷனுக்கு பாகிஸ்தானை அழைத்தது. 2016, 2019 என பல பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் இந்தியா பாகிஸ்தானை விசாரணைக்கு அழைத்திருக்கிறது என ரமணா படபாணியில் புள்ளி விவரங்களோடு பட்டியலிட்டார் நெறியாளர் யால்டா. அப்போதெல்லாம் பாகிஸ்தான் ஒத்துழைப்பு தந்து சர்வதேச விசாரணையில் பங்கெடுத்திருக்கலாமே எனவும் கேள்வி கேட்டார். அதை விட்டுவிட்டு எதற்காக தீவிரவாதத்தை உங்கள் நாட்டில் செழிப்பாக்குகிறீர்கள் என்றார் யால்டா. ஆனால் அந்த பேப்பரை உங்களுக்கு யாரோ கொடுத்திருக்கிறார் போல என நக்கலாக யால்டாவை கேலி செய்து புன்னகைத்தார் அந்த பாகிஸ்தான் நாட்டு தூதர். அந்த பேப்பரை யாரும் தரவில்லை, அதில் உள்ள அனைத்து தகவலுமே தரவுகளின் அடிப்படையிலான ஃபேக்ட்ஸ், அதை நான் ரிசர்ச் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் யால்டா. இந்த விசாரணைகள் எல்லாமே இந்தியாவோட ஒத்துழைப்பு இல்லாமல் தான் இன்னும் நிலுவையில் இருக்கு என முகமது சமாளிக்க பார்த்தார். ஆனால் விடுவாரா யால்டா? அடுத்த டேட்டாவை கையில் எடுத்தார். இந்திய பிரதமர் மோடி அழைத்த போது விசாரணைக்கு டெல்லி போகணுமா என குறை கூறிக்கொண்டு பாகிஸ்தான் செல்லவில்லை என்பதை பேட்டியோடு சுட்டிக்காட்டினார் யால்டா. ஆனால் பாக் தூதரோ, அப்படியா, எந்த வருஷம், எந்த தாக்குதல் என யால்டாவையே குழப்ப பார்த்தார். ஆனா அடக்குனா அடங்குற ஆளானி என்ற கபாலி பாடல் வரிகளை போல் அதற்கும் அசராமல் டேட்டா கொடுத்தார் யால்டா. இதையடுத்து ஒருவேளை பாகிஸ்தான் சொல்லியிருக்கலாம் என ஒப்புக்கொண்டார். சார்க் மாநாட்டை இந்தியா புறக்கணிப்பதால் தான் தெற்காசியா வளர்ச்சி பெறவில்லை என குற்றம் சாட்டிய பாக் தூதர் முகமதுவிடம், நான் இங்கு இருநாட்டு பேச்சுவார்த்தையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் எங்கோ மாநாட்டை பற்றி கூறுகிறீர்களே என மீண்டும் அதே டிராக்கில் வந்து பாக் தூதரை அமர வைத்தார் யால்டா. 2016 இந்தியா எங்க கூட பேசுறத நிறுத்திட்டாங்க என பாக் தூதர் சொன்னதும், இவ்வளவு தீவிர தாக்குதல் நடத்தினால் எப்படி பேசுவாங்க என இந்தியர்களின் மனதில் இருந்த பாரமே குறையும் வகையில் அசராமல் கேள்விகளை அடுக்கினார் யால்டா. ஆனால் உண்மையில் தாக்குதல் நடந்த இடங்களுக்கெல்லாம் பாகிஸ்தானை அழைத்து விவரிக்க முயன்ற போது திரும்பச் சென்ற பாகிஸ்தான் அதிகாரிகள் அந்நாட்டு ஊடகங்களுக்கு தாக்குதலை பற்றி தாழ்த்தியும் அப்படி ஒரு தாக்குதலே நடக்கவில்லை என்பது போலும் பேசியதாக இந்தியா தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. இதையடுத்து முகமதுவிடம் தொடர்ந்து பேசிய யால்டா,
இரண்டு நாடுகளும் அமர்ந்து பேசி சுமூகமாக ஒரு முடிவு எடுத்து அமைதிக்கு வருவதற்கு வழியிருக்கா என கேட்டார். தீவிரவாதிகள் தாக்குதலை புறக்கணித்துவிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதுதானே எனவும் ஆலோசனை வழங்கினார். அதற்கு ஏதோ ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்ததும் பேச்சுவார்த்தைக்கான கதவை இந்தியா மூடிவிடுவதாக கூறி பிரச்சனையை டவுன் சைஸ் செய்ய முயன்றார் பாக் தூதர். ஆனால் இது ஒரே ஒரு தீவிரவாத தாக்குதல் அல்ல, பல தாக்குதல்களின் பின்விளைவு என்று யால்டா மீண்டும் இடித்துரைத்தார். பின்னர் 130 கோடி இந்திய மக்களும் 25 கோடி பாகிஸ்தானியர்களும் சேர்ந்து வாழலாமே, அதற்காக அமைதி பேச்சுவார்த்தை வேண்டும் என கேட்டார். அமைதி வேண்டும் என சொல்கிறீர்களே, அப்படி இருந்தும் உங்கள் நாட்டு இராணுவ வீரர்களும் உயர் அதிகாரிகளும் எதற்காக தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் செய்கிறீர்கள் என்று கேட்டார் யால்டா. உங்கள் நாட்டில் இருந்த ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாதிதானே 10 பேர் இறந்ததாக கூறியிருக்கிறார். அப்படியெனில் அவர் உங்கள் நாட்டில்தானே இருக்கிறார் என மடக்கி மடக்கி கேள்வி கேட்டார் யால்டா. நீங்களே ஜட்ஜாக இருக்காதீர்கள் என அவர் யால்டாவின் பேட்டியை குறை கூறியதும், சரி இனி நான் பேசி பிரயோஜனம் இல்லை என நினைத்த யால்டா கூடவே பாகிஸ்தானை வறுத்தெடுக்க இந்தியா சார்பில் பாஜக செய்தி தொடர்பாளர் சிங்கை இணைப்பில் எடுத்தார். அவரிடம் 2 நாடும் சேர்ந்து வாழலாம் என்று சொல்கிறாங்களே, உங்கள் பதில் என்ன என கேட்டார் யால்டா. அதற்கு பதிலளித்த சிங், நாங்கள் ஆபரேஷன் சிந்தூர் நடத்துவதே பொறுமை இழந்ததால் தான். இனஃப் இஸ் இனஃப் என பாகிஸ்தானுக்கும் உலக நாடுகளுக்கும் ஸ்ட்ராங்காக சொல்கிறோம். இனிமேலும் இந்தியா தீவிரவாதத்தை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு வாழாது, அதே சமயம் அவர்களை வாழவும் விடாது என பகிரங்கமாக எச்சரித்தார். அமைதியை பற்றி பாகிஸ்தான் பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவது போல இருக்கிறது என்று கூறினார் சிங். பாகிஸ்தான் அவ்வளவு அப்பாவியெனில் ஏன் அவர்கள் காலம் காலமாக பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் போர்ஸின் கிரே லிஸ்டிலேயே இருக்கின்றனர்? ஒசாமா பின் லேடன் ஏன் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டார்? ஏன் சர்வதேச நாடுகள் பாகிஸ்தான் என்றால் முகம் சுளிக்கின்றன என்று சரமாரியாக கேட்டார். இத்தனை தாக்குதலுக்கு பின் விசாரணை என்ற பேச்சுக்கான நேரம் முடிந்துவிட்டது, இனி ஒன்லி ஆக்ஷன் மட்டுமே என அதிரடி காட்டினார். அதோடு உங்கள் டாக் ஷோவில் அமர்ந்திருக்கிற தூதரும் பாகிஸ்தானின் மொத்த மக்களும் அவர்கள் நாட்டில் உள்ள தீவிரவாதியை அழித்து அந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக எங்கள் நாட்டு பிரதமருக்கு நன்றி கூற வேண்டும். ஏனெனில் அந்த நாட்டு இராணுவமும் அரசாங்கமும் செய்ய முடியாத தீவிரவாத ஒழிப்பை இந்தியா நடத்தி காட்டுகிறது என சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தானில் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக கூறுகிறார்களே என இந்தியா தரப்புக்கும் கேள்வி கேட்டார் யால்டா. தீவிரவாதிகள் ஒருபோதும் குடிமக்களாக மாட்டார்கள் என்று கூறிய சிங், எந்த ஒரு குடிமக்களோ அவர்களுக்கு சொந்தமான கட்டிடங்களோ அந்நாட்டு இராணுவ வீரரும் தாக்கப்படவில்லை என்பது இந்தியாவால் தெளிவாக குறிப்பிடப்பட்டு இருப்பதாக கூறினார். பாகிஸ்தானிய மக்கள் கையில் யாசகம் கேட்பதற்கான திருவோட்டை கொடுத்து வறுமையில் தள்ளியவர்கள் அந்நாட்டு தீவிரவாதிகள். தற்போது தீவிரவாதிகளை திருப்திப்படுத்த இந்திய குடிமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் சீக்கிய கோவில்கள் மீதும் பாகிஸ்தான் தனது இராணுவத்தையும் விமானப்படையையும் ஏவுகிறது என ஆவேசமாக குற்றம் சாட்டினார் சிங். தெற்காசிய நாடுகளின் முகமாக இந்தியா இருக்கிறது, ஆனால் தீவிரவாதத்தின் முகமாக பாகிஸ்தான் இருக்கிறது. அந்த முகத்தில் பலார் என அறைவோமே தவிர பேச்சுவார்த்தைக்கு இனி இடம் இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்கள் ஒன்று கூட இல்லாமல் அழித்து ஒழிக்கும் வரை இந்தியா உறங்காது, ஏனெனில் இந்தியா தற்போது விழித்துக் கொண்டது என்றார். இதையடுத்து பாகிஸ்தான் தூதரிடம் தாக்குதல் குறித்து கேட்டபோது, அச்சச்சோ, நீங்க அப்படி சொல்றீங்கன்னா நீங்க அதை முதல்ல ப்ரூவ் பண்ணணும் மேடம், சும்மா எதையும் முகாந்திரம் இல்லாம சொல்லிடக்கூடாது என பெண்ணை போன்று பேசி யால்டாவை கேலி செய்தார் பாகிஸ்தான் தூதர் முகமது.
பாகிஸ்தானில் தீவிரவாதிகளே இல்லை என அந்நாடு பேசுவது டைனோசரை கர்ச்சீஃப் கொண்டு மறைத்துவிட்டு டைனோசரா அப்படி ஒன்றும் இங்கு இல்லவே இல்லையே என சிரித்தபடியே பொய் சொல்வதற்கு சமம் என்பதை இந்த பேட்டி மூலம் உலக நாடுகளுக்கு தானாகவே யால்டாவின் பேட்டிகளில் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வருகிறது பாகிஸ்தான். இந்த வாய்ப்பேச்சுக்கான விலையையும் இந்தியாவிடம் பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. Big clubhouse, tiny living space, more common space but less living space. Highest carpet area up to 70% only in James. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.